அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் 72 மணி நேரத்தில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மே 13 முதல் 20 வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். வணக்கம். இப்போ தற்போது இந்த கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கலாம்? அதாவது தற்போது பாத்தீங்கன்னா கடந்த மே 6ஆம் தேதி முதலே தமிழகத்துல உள் மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை தொடங்கி இருக்கு. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லயும் பரவலாக அதன் பரப்பளவு அதிகரித்திருக்கு. குறிப்பா திருச்சி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி போன்ற மாவட்டங்கள்லயும் மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல அடுத்த 72 மணி நேரத்துல குமரிக்கடல் பகுதிகளில் புதிய காற்று சுழற்சி உருவாவதற்கு சாதகமான நிலை காணப்படுது. இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து மே 15 வாக்குல மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு வலுவான காற்று சுழற்சி அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக தமிழகத்துல இந்த கோடை வெப்பச்சலன மழையின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா மே 13ஆம் 20ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல பரவலாக தற்போது பெய்து வரும் கோடை மழை பரவலாக பரப்பளவிலும் தீவிரத்திலும் அதிகரிக்கக்கூடும். கடலோர மாவட்டங்களையும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த மன்னார் வளைகுடா பகுதிக்கு இந்த காற்று சுழற்சி வருகை தரும்போது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், கடலூர், நாகை உட்பட கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா மே 15, 16, 17 ஆகிய தேதிகள்ல நல்ல மழைப்பொழிவு நம்ம தமிழகத்துல எதிர்பார்க்கலாம். இந்த கோடை காலத்துல ஒரு மழை காலத்தில் மழைப்பொழிவு பார்ப்பது போன்றவே ஒரு நல்ல மழைப்பொழிவு இந்த முறை கிடைக்கும். விவரங்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன்.